ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சேலம் தலைவாசல் அருகே உள்ள நத்தக்கரை வடக்கு காடு பகுதியைச் சேர்ந்தவர் அமராவதி, வயது 52, தனியாக வசித்து வருகிறார். அங்குள்ள தனியார் கார் ஷோரூமிற்கு கூலி வேலைக்கு செல்கிறார். வியாழனன்று இரவு வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றவர் கதவை தாளிட்டு தூங்கியுள்ளார். இரவு 1 மணியளவில் வீட்டின் கதவை தட்டும் சத்தம் கேட்டுள்ளது. சந்தேகமடைந்த அமராவதி கதவை திறக்கவில்லை. வெளியே இருப்பது யார் என கேட்டுள்ளார். பதில் வரவில்லை. பயந்து போன அவர் கதவை உள்பக்கமாக பூட்டியுள்ளார். இருந்தும் கதவை உடைத்துக் கொண்டு 4 ஆசாமிகள் உள்ளே புகுந்தனர். அமராவதியை தாக்கிவிட்டு கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டுள்ளனர். பீரோவில் இருந்த 7.5 பவுண்ட் தங்க நகை 25,000 பணத்தை கொள்ளையடித்தனர். இது டீச்சர் வீடுதானே, வங்கியிலிருந்து எடுத்து வந்த 30 லட்சம் ரூபாய் எங்கே என கேட்டுள்ளனர். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை, நானே கார் ஷோரூமில் கூலி வேலைக்கு செல்கிறேன் என அமராவதி அழுது கொண்டே கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த கொள்ளையன்கள், அப்போ இது டீச்சர் வீடு இல்லையா, வீடு மாறி வந்துட்டோம், மன்னித்து விடுங்கள் என கூறிவிட்டு அவரது செல்போனை பறித்துக் கொண்டு தப்பியுள்ளனர். அதிகாலையில் அமராவதி வீட்டு வழியாக அதே ஊரைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் சென்றுள்ளார். கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அமராவதியின் செல்போனுக்கு அழைத்துள்ளார். சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. சந்தேகமடைந்த அவர் வீட்டிற்குள் சென்றபோதுதான் அங்கு நடந்த சம்பவங்கள் வெளியில் தெரிந்துள்ளது. அமராவதி வீட்டிற்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். அக்கம்பக்கத்தினர் உதவியோடு அவர் மீட்கப்பட்டார். இதுகுறித்து தலைவாசல் போலீசுக்கு ஊர் மக்கள் தகவல் தெரிவித்தனர். கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு போலீசார் தடயங்களை பதிவு செய்தனர். தப்பியோடிய கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இதேபோல கடந்த சில தினங்களுக்கு முன்பு செந்தாரப்பட்டியில் ஓய்வு பெற்ற விஏஓ வீட்டிலும் முகமூடி அணிந்து வந்த கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தலைவாசல் பகுதி நத்தக்கரையில் குடியிருக்கோங்க சார். வடக்கு காட்டில் வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. முதல்ல நான் அப்படியே லைட்டாக தூங்கிட்டேன். சரி, திருப்பியும் கதவு உடைக்கிற சவுண்டு கேட்குது, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்க்கும்போது கதவு லாக் உடைச்சி வெளியில் வந்துட்டாங்க. மறுபடியும் நான் வந்து பார்க்கும்போது 4 பேர் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. நான் இந்த இடம் வரும்போது அந்த உள்ளூர் ரூம்ல இருந்து வெளியே வரங்காட்டி 2 பேர் உள்ள வந்து பூந்து என்னை வாயை வச்சு பொத்தி கத்தி காட்டி முகமூடி போட்டிருக்காங்க. தெரியல, கத்தி காட்டி மிரட்டி மூளையில கத்தி களத்துல வச்சு உட்கார வச்சுட்டாங்க. ஒருத்தர் போய் எல்லாம் உடச்சி பொருள் எல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு காதுல தோடும் வாங்கிட்டு கையில எல்லாம் அடி, காலில் அடி, கம்பியிலேயே அடிச்சுட்டாங்க. அந்த மூக்குல காயங்க சார், தலையில அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு இன்னும் 30 லட்ச ரூபா பணம் எடுத்துட்டு வந்து பேங்க்ல, அந்த பணம் எங்க இருக்குது அப்படின்னு அடிச்சாங்க. நான் பணமே இல்லை, நான் கார் கம்பெனிக்கு கூட்ட வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னதையும், சரி அப்படின்னா நீ கார் கம்பெனிக்கு போறியா, நீ டீச்சர் இல்லையா, நீ படிக்கலையா அப்படின்னு கேட்டு நாங்கள் இடம் தெரியாத வந்துட்டோம், சாரி மன்னிச்சுக்கிங்க, வெளியில போலீஸுக்குலாம் சொன்னீங்கன்னா உன்னை கொன்னுடுவோம், உயிரோட விட்டுட்டு போறதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு வெளியில என்னெல்லாம் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாங்க சார். மொத்தம் பணம் 25,000 சார். பவுன் வந்து 7.5 பவுன்.